வருகின்ற ஜனவரி 23 மற்றும் 24 ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாதா குருமூர்த்தி ஆலய வருஷாபிஷேகம் நடைபெறவுள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், தென்பதி மதுராந்தகம், செங்கல்பட்டு. அனைவரும் வருக, சாய்பாபாவின் அருள் பெறுக. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. போகர் கனவுல எனக்கு இந்த வடிவத்துல தான் நான் இருக்கணும்னு முருகனை கனவுல வந்து கேட்கிறார். யார்கிட்ட? போகர் கிட்ட. இந்த வேலில் அந்த சித்திர கவியில் வரக்கூடிய எழுத்துக்களோடு இருக்கிறது தான் சஸ்திரபந்தம். ரொம்ப பவர்ஃபுல். சண்முகர் திருமேனி, மயில் மீது அமர்ந்து பன்னிருகை வள்ளலாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இந்த இடத்துல பார்த்த ரொம்ப அழகா இருக்கு. அருணகிரிநாதர் அப்படின்னு சொல்றோம். அருணகிரிநாதர் தான் எப்படியெல்லாம் பக்தி பண்ணணும் அப்படின்னு கத்து கொடுத்திருக்க. அருணகிரிநாதரை தன்னுடைய மானசீக குருவா நினைத்தவர் தான் பாம்பன் சுவாமிகள். மிகப்பெரிய சர்வ சத்துரு நாசனம் அப்படின்றத பண்ணக்கூடிய ஒரே ஒருத்தனா அது முருகப்பெருமான். முருகன் சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு சிறிய பொருளாவது வாங்கி 1000 ரூபாய் வரைக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 10% 10% டிஸ்கவுண்ட். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஆதன் ஆன்மீகம் அவர்கள் என்னை அழைத்தார்கள், அதனால இங்க வந்தேன். திருவான்மியூர் ஒரு பக்கம் வால்மீகி அவருடைய திருக்கோயில். வான்மியூர் அப்படின்ற பெயர் வந்ததுக்கே வால்மீகி அப்படின்ற அந்த அற்புத மகரிஷி தான் காரணம். திருவான்மியூர் வந்துட்டு பாம்பன் சுவாமிகளை தரிசனம் பண்ணாமல் இருக்க முடியுமா? நம்முடைய பாம்பன் சுவாமிகள் மருந்தீஸ்வரர்ன்ற பெரிய டாக்டர். இந்த டாக்டரை பார்த்துட்டா மற்ற டாக்டர்லாம் போகவே மாட்டோம். அவரையும் பார்த்துட்டு இங்கே வந்து பார்க்கும் பொழுது வடக்கு மாட வீதி, மருந்தீஸ்வரர் திருக்கோயில், அங்கேருந்து வடக்கு மாட வீதி வந்தீங்கன்னா அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படின்ற ஒரு அழகான கடை இருக்குது. இங்கே முருகனுடைய திருவுருவ சிலைகள் எல்லாமே ரொம்ப அரிதான திருவுருவ சிலைகளாக இருக்குது. ஏன்னா முருக பக்தர்கள் நமக்கு அடுத்த கொண்டாட்டம் என்ன? வரப்போகிறது தைப்பூசம். ஒரு பக்கம் காவடி எடுப்பீங்க, இன்னொரு பக்கம் பால்குடம் அப்படின்னு முருகன் வழிபாடெல்லாம் இருக்கும். அதுவும் இந்த காலத்து இளைஞர்கள்லாம் கூட முருகன் வழிபாட்டை ஆரம்பிச்சிட்டிங்க. கேட்கவும் பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலியுக வரதனா முருகன் உங்கள் அனைவரையும் காப்பாற்றட்டும், அருளட்டும். வீட்டுக்குள்ளே சின்னதாக பர்ஸ்குள்ளே, ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ரொம்ப கஸ்டமைஸ்டு பண்ண அற்புதமான முருகர் திருமேனிகள் நம்ம யூஸ்வலாக பார்க்குறத விட கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. அதை தான் இன்றைக்கி நான் உங்களோட ரொம்பவே சந்தோஷமாக பார்க்க போகிறேன். வாங்க நம்ம அற்புதமான முருகன் திருவுருவ சிலைகளை கண்டு ரசித்து வாங்கி பயன்பெறுவோம். இங்கே வந்து முருகருக்கான யூனிக் திருவுருவ சிலைகள் அப்படின்னு சொன்னேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒரு பர்ஸில் போடுற அளவு கூட முருகனுடைய திருவுருவ சிலை பூஜையில் வைத்து நடுநாயகமாக, அவனை ஒரு நாயகமாக கொண்டாடுற அளவும் இங்கே அழகான திருமேனிகள் இருக்குது. இதில் நான் ரொம்ப வியந்து பார்க்குற விஷயம் என்னென்னா, பழனிமலை முருகன் தண்டம் வச்சுண்டு இருக்கக்கூடிய முருகன். இதில் அந்த முருகன் வந்து யோக கோலம். போகர் கனவுல எனக்கு இந்த வடிவத்துல தான் நான் இருக்கணும்னு முருகனை கனவுல வந்து கேட்கிறார். யார்கிட்ட? போகர்கிட்ட. அதுல ஒரு சிகை இருக்கும், அதாவது சின்னதா ஒரு குடுமி வச்சுட்டு இருப்பார். யோகி இல்லையா, அதை கூட நுணுக்கமா இவங்க பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அழகா இருக்கு. ரொம்பவே அற்புதமான பஞ்சலோக திருமேனில ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய பழனி தண்டம். இதை ஒரு தொழில் பண்ணக்கூடிய இடத்திலோ அல்லது வீட்டிலோ, ஏன் நம்ம இந்த டபுள் டேப் போட்டு கார்ல கூட நம்ம ஒட்டிக்கலாம். சிலர் கேட்பாங்க, என்னம்மா பழனி முருகன் ஆண்டி கோலத்தில் இருக்கார். ஆக்சுவலி ஆண்டி கோலம், யோக கோலம் வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப இதத்தை கொடுக்கும். இதை நான் சொல்லலை, அருணகிரியார் தான் சொல்கிறார். ரொம்ப இதமான இடம், மனசுக்கு நிம்மதி கொடுக்கும். இல்லைம்மா, இருந்தாலும் தண்டம். அதனால் பூஜையில் வச்சு பால் அபிஷேகம்லாம் பண்ணிங்கன்னா அது ரொம்ப விசேஷம். இந்த இடத்துல இன்னொரு அழகு என்னென்னா, ராஜ அலங்காரத்தோடையும் முருகனுடைய அற்புதமான திருமேனி இருக்குது. தைப்பூசம் அப்படின்னாலே
எதனால் வந்தது நான் முதல்ல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நமக்கு எந்தெந்த விளைச்சல் கிடைக்குதோ நம்ம நிலத்தில், அந்த காலத்தில் தையில் அறுவடை பண்ணுவோம். அந்த விளைச்சல் வந்த உடனே அதை முதல்ல எடுத்து சுவாமிக்கு காணிக்கையாக வச்சிருவாங்க. ஏன் தைப்பூசம் போனோம்? தை ஒன்னே போகலாம்ல, ஏன் போகலைன்னா அப்போ பொங்கல் கொண்டாட்டம்னு இயற்கையை வழிபாடு பண்ணிட்டு, சரி வழிபாடு பண்ணிட்டு உடனே போகலாமே, இல்லை, இன்னைக்கு தான் டிரான்ஸ்போர்ட் லைட்ஸ் இதெல்லாம் இருக்குது. அன்னைக்கு வந்து பௌர்ணமி மட்டும்தான், நிலா மட்டும்தான் வெளிச்சம். அப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் இரவுலாம் போகிறதுக்கு அவர்களுக்கு இருட்டாக இருந்தால் கஷ்டம். அப்போ பௌர்ணமி கூடிய தையில் வரும் நாள் தான் தைப்பூசம். அப்போ என்ன பண்ணுவாங்க, பழனி முருகனுக்காக அவங்க நிலத்தில் சோளமோ நெல்லோ எது விளையுதோ முதல் விளைச்சல் இவனுக்காக பழங்களோ, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சர்ப்ப காவடி கூட உண்டு. சர்ப்பம்னா பாம்பு, ஏன்னா வயல்ல இருக்கக்கூடிய அந்த எலிகள் தொலைய பாம்பு தான் காப்பாற்றுமா. சர்ப்பம் கூட எடுத்துன்னு போய் முருகனுடைய பழனி மலையில விடுவாங்க. இப்போ அந்த பழக்கம் இல்லை. அதனால முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தோடு இருந்தார். இந்த உரிமையாளர்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். இப்போ விளக்கு சாமானா நம்ம தேய்ப்போம் வாரத்துக்கு ஒரு தடவை, இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும்? இது பஞ்சலோகம், அதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மெயின்டெனன்ஸ் தான் எனக்கு செஞ்சோம் காமிச்சாரு. லெமன் வாட்டரில் வீக்லி ஒன்ஸ் இல்லை 10 days ஒன்ஸ் வாஷ் பண்ணால் போதும். அப்போ முருகனுக்கு நம்ம எலுமிச்சையால் ஒரு அபிஷேகம் மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 10 நாளைக்கு, சஷ்டின்னு 2 மாதத்துக்கு 2 திதி வரும், அப்படி கூட வச்சுக்கலாம். ராஜ அலங்காரத்து முருகன், பழனி ஆண்டவன் அப்படின்ற ஆண்டிக்கோலத்து முருகன், வாழ்க்கையில் இப்படியிலேருந்து இப்படி போகலாம் அப்படின்ற ஒரு டிரான்சிஷனோட ரொம்ப அழகான திருவுருவமேனி. அது வந்து விதவிதமான வடிவங்கள்லையும் இருக்குது, அளவுகள்லையும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. இல்லைம்மா அந்தளவு வழிபாடு பண்ணக்கூடிய இடவசதி இல்லை அப்படின்றவங்க ரொம்ப சின்னதாக கூட வாங்கிக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான பழனி ஆண்டவரை இங்கேயே தரிசித்த ஒரு உணர்வு தான். அண்டமாய் அவனியாகி அரியொனா பொருளுதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி என் திசை போற்று நின்ற என் அருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க. இது சண்முக கவசத்தின் தொடக்கம். எங்க இல்லத்துல பெரிய மருந்தே சண்முக கவசம். எந்த பிரச்சனையுமா சண்முக கவசம் ஒரு 6 தடவை. அப்படி இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் இந்த இடத்துல நடந்திருக்கலாம், மருந்தீஸ்வரர் வந்திருக்கலாம். இப்படி அவர் வாழ்ந்து முருகனோடு அப்படியே 2.5 கலந்த இடம் நம்ம திருவான்மியூர். இங்க 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒன்று, பாம்பன் சுவாமிகளுக்குமே ரொம்ப அழகான ஒரு அற்புத திருவுருவச் சிலை. எவ்வளோ சின்னதா, இது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ரொம்ப பெரிய திருவுருவமேனியும் வேணும்னா வாங்கலாம், ஆனால் அதை மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப வேகமாக எல்லாரும் வேலை பண்ணுறோம், கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறோம், வெளியில் போகிறோம் வரோம், அதுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு நேரம் இல்லை. அதனால ரொம்பவே அழகான ஒரு பாம்பன் சுவாமிகள் கூட இங்கே 2-3 சைஸில் கிடைக்கிறாரு. உங்களுக்கு தேவைக்கேற்ப வாங்கிக்கலாம். பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சில பந்தங்கள் கொடுக்கிறார். அதாவது கனெக்டிவிட்டி டு முருகன் கொடுக்கிறார். குரு மூலமாக போனால் முருகனை ஈஸியாக அடைஞ்சிடலாம். குருவருள் திருவருளை கொடுக்கும். அதனால தான் மறுபடியும் நாங்கள்லாம் கேட்கறது, திருப்புகழ் படிங்க, பாம்பன் சுவாமிகள் அருளி செய்ததை படிங்க, நக்கீரர் அருளி செய்த திருமுருகாற்று படிங்க. ஏன்? அவர்கள் பாடினது வழியாக முருகனை அடைவது எளிது. ஏன்னா நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், அவனுடைய கருணையால் தான் நம்ம அடைய போகிறோம், நம்ம தவத்தால இல்லை. அப்படி பாம்பன் சுவாமிகள் அருளிய அடியேனுக்கு தெரிந்த மிகப்பெரிய பந்தம் முருகனோடு ஏற்படுத்தி கொடுத்த பந்தம் தான் சஸ்திர பந்தம். பல இடங்கள்ல பேசியிருக்கேன், நிறைய வியூவர்ஸ் அதை பார்த்துருக்கீங்க. சஸ்திர பந்தம்னா என்ன? அஸ்திரம்னு ஒன்று உண்டு, மகாபாரதத்திலலாம் கேட்டுப்பீங்க. அஸ்திரம்னா நம்ம மற்றவங்க மேல அடிக்கிறதுக்கு அஸ்திரம் அப்படின்னு பேர். என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள ஏதாவது ஒன்று இருக்கும் அல்லவா, சஸ்திரம். ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த சானிடைசர் ஒரு சஸ்திரம். என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள எது உதவுது? அதுதான் சஸ்திர. முருகனோடு தொடர்பு படுத்தியதால் பந்தம் சஸ்திர பந்தம். மிக மிக அழகாக, அதாவது வேல் வடிவத்துல இருக்கும். வாழ அப்படின்ற ஒரு வார்த்தை, நிறைய எழுத்துக்களை அப்படியே மாலை மாதிரி தொடுத்து நம்ம பாம்பன் சுவாமிகள் அருளி செய்தது. அதில் இருக்கக்கூடிய சில எழுத்துக்களை அந்த வேலையே பொறிச்சிருப்பாங்க. அப்படிதான் அந்த இது வந்து சித்திரக்கவின்னு சொல்லுவாங்க. சித்திரத்தால ஒரு விஷயத்த சொல்றது. இந்த வேலில் அந்த சித்திரக்கவியில் வரக்கூடிய எழுத்துக்களோடு இருக்கிறது தான் சஸ்திரபந்தம். ரொம்ப பவர்ஃபுல். சரி, எதுக்கு? ஒரு பந்தங்கள் ஒன்று கமலபந்தம்னு இருக்கு, மயூரபந்தம், நாகபந்தம். ஆனால் இந்த சஸ்திரபந்தம் வாழ்க்கையில் எல்லார்கிட்டையும் ஒன்றாவது இருக்கணும்னு அடியே நினைக்கிறேன். ஏன்? இந்த சஸ்திரபந்தம்
தொழில், வியாபாரம், ஊதியம் அதற்கு துணை புரியும். வாழ்க்கையில ஆதாரமா பூஜை பண்றதுக்கு, நிம்மதியா பூஜை பண்ணி ஒரு தான தர்மம் பண்ணி ஒரு வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு பணம் வேணும், அதுக்கு நல்ல ஒரு அற்புதமான நிரந்தர வேலை வேணும். இந்த சஸ்திரபந்தம் இருக்கிற இடத்துல தொழில் விருத்தியாகும். பிஸ்னஸ் பண்ற இடத்துலலாம் இதை வச்சிங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். வீட்டிலையும் வச்சா வீட்டில் இருக்கிறவங்க தொழில், வியாபாரம், ப்ரமோஷன் கிடைக்கல, சம்பள பிரச்சனை, இப்படி எதுனாலும் அதற்கான மிகப்பெரிய மருந்து எதுனா பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த சஸ்திரபந்தம். போஸ்டர்ஸ்லாம் விற்கிறாங்க. அது சில சமயத்தில் அது பழசாயிடுது, பிஞ்சு போயிடுது. ஆனால் இது மாதிரி வச்சு இதுக்கும் முருகனா நினச்சி பாம்பன் சுவாமிகளை வழிபாடு பண்ணி பூக்கள், நைவேத்தியம் அப்படிலாம் பண்ணிங்கன்னா பல மடங்கு இதனுடைய பலன் உங்களுக்கு முக்கியமாக தொழில் முன்னேற்றத்தில் கண் கூடாக கிடைக்கும். அடியேன்னு சொல்லி நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி கைமேல பலன் கிடைத்த அற்புத சஸ்திரபந்தம். அது இங்கே வேல் வடிவத்தில் இருக்குது. இதை கூட நீங்கள் வாங்கி உங்கள் இல்லத்திலும் தொழில் ஸ்தாபனத்திலும் அல்லது ஒரு ஆஃபீஸ்னால் உங்களுக்குன்னு ஒரு டெஸ்க் இருக்கும் அல்லது கேபின் இருக்கும், அதில் கூட வைக்கலாம். அப்பேற்பட்ட அற்புதம் தான் இந்த சஸ்திரபந்தம். அது இங்கே அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் கிடைக்குது. வாங்கி நீங்கள் எல்லாரும் பயன்பெறணும். மூவிரு முகங்கள் போற்றி, முகம் பொழி கருணை போற்றி. முருகனுக்கு 6 முகங்களும் கருணையாக கொடுக்குமா. திருச்செந்தூர் நமக்கு எவ்வளவு பிடித்தது. எல்லா திருக்கோயில்களிலும் தனி முருகனாக இருப்பார், பாலசுப்ரமணியராக இருப்பார், வள்ளி தெய்வ யானையோடு இருப்பார். ஆனால் கண்டிப்பாக வைகாசி விசாகம் அப்படின்னு சொன்னாலே ஷண்முகர் தான் ஞாபகத்துக்கு வரும். 6 முகங்கள், ஷண் முகம். பாம்பன் சுவாமிகள் கூட குமாரஸ்தவத்தில் ஷண்முக பதையே நமன் தான் துவங்குறார். நான் இந்த இடத்துல ரொம்பவே அழகான ஒரு ஷண்முகர் திருமேனி, மயில் மீது அமர்ந்து பன்னிருகை வள்ளலாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இந்த இடத்துல பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கு. ஷண்முகர் பூஜை, சஷ்டி விரதம் இருந்து ஷண்முகர் பூஜை செய்தால் அத்தனை மகிமைகள். சொல்லப்போனால் கதிர்காமத்து முருகன் நம்மால் பார்க்க முடியாது, ஒரு திரை தான் இருக்கும், திரை சிலை. அதில் இருக்கக்கூடிய கதிர்காம முருகன் அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரியான முருகனைத்தான் வழிபாடு செய்வார்கள். அந்த ஷண்முகரெல்லாம் நான் அடிக்கடி எல்லா கடைகள்லையும் பார்த்ததில்லை. இங்கே ஷண்முகர் திருமேனியும் உண்டு. அடுத்தது முருக பக்தர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வேலும் மயிலும் துணை, விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை, முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை, அவன் 12 தோளும் பயந்த தனி வழிக்கு துணை, வடிவேல், வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அப்படின்னு முடியும். வேலும் மயிலும் துணை அப்படின்றதுக்காக இது. இப்போ என்னால் தினமும் பூஜை பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா தினமும் ஒரு குங்குமமாவது வைத்து ஒரு சின்னதாக ஒரு நைவேத்தியம் மாதிரி பண்ணுங்க. ஈவன் கடையில் இருந்தால் கூட பரவாயில்ல, உலர்ந்த திராட்சை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 திராட்சை. எதனால? இது உயிர் பெற்று இருந்து அதற்கான ஒரு சக்திகள் கிடைக்கணும்னா அப்போ அதுக்கு உயிர் இருக்குன்னா, என் குழந்தைக்கு நான் மறக்காம உணவு கொடுப்பேன்ல, அது மாதிரி இதற்கான நிவேதனம் அப்படின்றத செய்ய ஆரம்பிங்க. இதெல்லாம் அந்த சக்தியும் உயிரும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு பழக்கம். அந்த சக்தி வந்த உடனே அதற்கான ஒரு மகத்துவம் நமக்கு வரும். அதனால வேலும் மயிலும் துணைன்றது மாதிரி இந்த அழகான இந்த ஒரு சிலையுமே இங்கே உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பிராஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது, காப்பர் கலெக்ஷன். காப்பர் அப்படின்னு சொன்ன உடனே செம்பு, செப்பு இப்படி தானே சொல்லுவோம். பாதாள செம்பு முருகன் திருக்கோயில் திண்டுக்கல் கிட்ட போனீங்கன்னா இந்த முருகனை தரிசனம் பண்ணலாம். சமீபமாக ரொம்பவே பிரசித்தி பெற்று பலரும் இந்த முருகனுடைய திருவருளால் கைமேல் பலன் பெறுகிறார்கள். நடிகர்கள்லாம் கூட போனாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆனால் நம்ம முருகன் அடியார்கள் எங்கே முருகன் இருந்தாலும் பார்ப்போம். ஏன்? அருணகிரிநாதர் அப்படி தான் பண்ணார். இப்போ திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு பாடியிருக்கார். அது என்ன ஆலயம்? பிரதான சிவன் ஆலயம். ஆனால் அங்கே இருக்கிற என்னுடைய முருகன், என்னுடைய கணவன் முருகன், என்னுடைய நாயகன் முருகன் அப்படின்ற பாவத்தில் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் என்ன, அவர்களையும் மதிப்பேன். ஆனால் எனக்கு அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய உயிர் நாயகன் முருகன் தான் முக்கியம்னு திருவான்மியூர் பாடல் பெற்ற, திருப்புகழ் பாடல் பெற்ற தலம். அதனால் இங்கே பாதாள செம்பு முருகன், அந்த முருகனுடைய திருமேனியும் ரொம்பவே அழகாக இங்கே இருக்குது. அருணகிரிநாதர் அப்படின்னு சொல்கிறோம். அருணகிரிநாதர் தான் எப்படியெல்லாம் பக்தி பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்கார். அருணகிரிநாதரை தன்னுடைய மானசீக குருவா நினைத்தவர் தான் பாம்பன் சுவாமிகள். பாம்பன் சுவாமிகளுடைய திருவுருவ சிலை பார்த்தோம். இனமென தொண்டரோடும் இணங்கிடும் செட்டி காக்க, தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவனார் காக்க,
நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க இத்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தேன். கடவுளை கூட கூப்பிடறதுக்கு முன்னாடி பாம்பன் சாமி அருணகிரியார கூப்பிடுறாராம். குருவா வாங்க, நீங்க வந்துட்டா முருகன் வந்துருவார். அந்த அருணகிரிநாதரும் இங்க அழகா இருக்காரு. அருணகிரிநாதருடைய திருவுருவ சிலை. இதுல ஒரு சின்ன விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும். முன்னாடி ஒரு கிளி இருக்கு. ஏன் கிளி வடிவமா மாறி கூடு விட்டு கூடு பாய்ந்து பாரிஜாத மலர் அந்த மாதிரி எல்லாம் நிறைய சரித்திரம் நடக்குது திருவண்ணாமலையில. கிளி வடிவத்தில் கந்தர் அனுபூதி பாடி குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே அப்படின்னு பாடி முருகனோட இருக்கிறவர் தான் அருணகிரிநாதர். இங்க என்ன விஷயத்த நான் அப்சர்வ் பண்ணனா, திருவுருவ சிலைகள் அழகா இருக்கு, அதை தாண்டி அதில் இருக்கும் நுணுக்கங்களும் இருக்கு. இப்ப இந்த மயில் வெறும் அருணகிரிநாதர் இருந்தாலே நமக்கு போதுமே. ஆனா இங்க இருக்கக்கூடிய மயிலாகட்டும் கிளியாகட்டும் அதுல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா திங். அப்படி கிளியா தானே போனார், அந்த கிளி இங்க இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒரு அழகான விஷயம். எப்படி அந்த பழனி முருகனுக்கு பின்னாடி சிகை இருந்ததோ, அந்த குடுமி இருந்ததோ, அது மாதிரி இது. அது தவிர பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேலும் மயிலும் துணை அப்படின்ற மாதிரி இப்படி திருப்பினீங்கன்னா இங்க முருகனுடைய அற்புதமான திருமுகமும் இருக்கும். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப சின்னதா வழித்துணைக்கு வருவாய் முருகான் நம்ம பர்ஸ்ல போட்டு கூட்டின்னு போயிடலாம். குட்டி குழந்தையா இருந்தா நம்ம ஒரு அப்படியே பேக்டா கூட்டின்னு போவோம், பார்த்துருக்கீங்களா? முதல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஜெக்ஷனுக்கு. அது மாதிரி இந்த முருகன் குழந்தை சேயோன் அல்லவா, நம்ம கூட எப்பவும் இருப்பான். இவன் இருக்கக்கூடிய அந்த மகத்துவம் மகிமை நமக்கு சொல்லி மாளாது. அதனால இவ்வளவு சிறிய வடிவத்திலும் முருகப்பெருமான் இருப்பான். சிறிய வடிவத்தில் மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா வீட்டுல நடுவுல பூஜை அறையில் வழிபாடு செய்வது போல ஒரு கம்பீரமான முருகனுடைய திருவுருவச் சிலையை அடுத்தது பார்க்கலாம். இந்த முருகன் தான் ரொம்பவே எழில்மிகு கோலத்தில் மயில் மீது ஏறிய மாணிக்கம். இத வள்ளல் சாமி சொல்றாரு, மயிலேறு மாணிக்கமே அப்படின்னு முருகனை சொல்றாரு. அது மாதிரி மயில் மீது ஏறிய மாணிக்கமாக வேலும் மயிலும் கொண்டு காட்சி அளிக்கக்கூடிய முருகப்பெருமான். இவரையெல்லாம் நம்ம வீட்டுல அப்படியே நடுவுல வச்சு அப்படியே சந்தனம் குங்குமம் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணா எவ்வளவு அழகா இருக்கும். இதுல ஒரு விஷயம் சிலர் கேட்பாங்க, ஏன் இங்க பாம்பு இருக்கு? முருகன்னா மயில் புரியுது, சேவல் கொடியோன், ஏன் பாம்பு இருக்கணும்? அதாவது இதுக்கும் அருணகிரியார் தான் பதில் சொல்றாரு. நாத விந்து கலாதி நமோ நமன் ஆவினன்குடி திருப்புகள்ல ஒரு வரி வருது, நாக பந்த மயூரா நமோ நம. நாக யாரோட பந்தம்? இந்த நாகத்துக்கு மயூரம், மயிலோட பந்தமா. அதாவது தனியே ஒரு இடத்துல பாம்பை பார்த்தா மயில் விடாது. பாம்பும் மயிலும் பரம எதிரிகள். ஆனா முருகன் கிட்ட வந்துட்டோம்னா பகை அப்படின்றது மறந்துடும். உங்களுக்கு ஏதாவது கோர்ட் கேஸ், எதிரிகள், பகை, அதற்கான மிகப்பெரிய சர்வ சத்துரு நாசனம் அப்படின்றத பண்ணக்கூடிய ஒரே ஒருத்தனா அது முருகப்பெருமான். அதனால முருகன் கிட்ட இதுங்க ரெண்டும் ஃப்ரெண்ட் ஆயிடுமா. நாகபந்த மயூரா நமோ நம அப்படின்னு சொல்றாரு, இதுங்க ரெண்டும் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, முருகன் காலடியில இருக்கிற பாம்பு எதை உணர்த்தும் தெரியுமா? நம்ம குடும்பங்கள்ல யாருக்காவது நாகதோஷம், சர்ப்பதோஷம், ராகு கேது இவர்களால் ஏதோ பெயர்ச்சிகள்ல வரக்கூடிய தோஷங்கள், இது எல்லாமே இவன் கிட்ட இந்த இருக்கக்கூடிய இந்த பாம்பை பார்க்கும் பொழுது நமக்கு எதுவுமே செய்யாது. ஏன்? இந்த முருகப்பெருமானை வணங்கினால் நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும். அப்பேற்பட்ட அற்புதமான முருகனுடைய திருவுருவச் சிலை. இந்த முருகனை எல்லாம் வணங்கினீர்கள் என்றால் சர்வ சித்தியும் பெறுவோம், அவனுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். அதனால ஒரு திருவுருவ சிலை வாங்குவது பெரிதல்ல, அதை மெயின்டைன் பண்ணணும். அதையே நான் சொல்லிடுறேன். சும்மா வாங்குங்கன்னு சொல்லிட்டு போகக்கூடாது, அதுக்கான பொறுப்பும் இருக்கு. வாங்கினா மெயின்டைன் பண்ணணும், பூஜை பண்ணணும், வீட்டில் ஒரு ஆள் மாதிரி கன்சிடர் பண்ணணும். முருகன் கிட்ட நம்ம உரிமையா கேட்கணும்ல, நம்மளும் அவர் ஒரு ஆள் மாதிரி, குழந்தை மாதிரி, தலைவன் மாதிரி கன்சிடர் பண்ணணும். அதனால பூஜை நைவேத்தியம் முக்கியம், அதை செய்யணும் அப்படின்ற வைராகியத்தோட இது மாதிரி திருவுருவ சிலைகள் வைத்து பூஜை செய்தால் வீடில் அந்த தெய்வத்தன்மை கண்டிப்பாக குடியேறும். படிப்படியா ஒவ்வொரு பிரச்சனைகளும் கண்டிப்பா இவனுடைய அருளால் நம்மை விட்டு விலகும். இங்க நிறைய திருக்கோயில்களில் அருள் பாலிக்கும் முருகப்பெருமானுடைய அழகான திருவுருவ மேனிகளை பார்த்தோம்.
இதில் பார்த்தீங்கன்னா பத்து கேவ்ஸ், மலேசியாவில் இருக்கக்கூடிய உயரமான முருகன். அவன் தான் முதல்ல இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட முருகன் இருப்பானா அப்படின்னு நம்மளை அண்ணாந்து பார்க்க வைத்த முருகன் இருக்காரு. வேல் பித்தளையில் உண்டு, ஐம்பொன்னில் உண்டு, அதே மாதிரி கருங்காலி அதுலேயும் வேல் உண்டு. இப்படி ரொம்பவே அழகாக நிறைய இருக்குது. இதில் இன்னும் ஒரு அழகான விஷயம், நம்ம சஸ்திரபந்தம் பார்த்தோம். சஸ்திரபந்தம் கருங்காலிலும் இருக்குது, ஐம்பொன்லையும் இருக்குது, அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த எந்திர வடிவத்திலும் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சஸ்திரபந்தம், தொழில் முன்னேற்றம் ஏற்கனவே பார்த்தோம். இது ரதபந்தம். இந்த ரதபந்தம் நம்மோடு இருந்தால் விபத்துகள் ஏற்படாது. எங்கேயாவது வெளியில் போகிறோம், வெளியில் போயிட்டு வர வரைக்கும் சுவாமி கிட்ட தானே இருக்குது நம்ம உயிர். அந்த விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க ரதபந்தம். அந்த சித்திர கவியினுடைய வார்த்தைகளுமே இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது மயூரபந்தம். மயூரபந்தம்னா மயில், பகை எதிரிகள் இருக்க மாட்டார்கள். அது மாதிரி சதுரங்க பந்தம், பிஸ்னஸ்லலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் அந்த சதுரங்க பந்தம் இருக்கணும். இல்லை குடும்பத்திலேயே ஏதோ கேஸ், ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன், எப்படி செஸ் விளையாடி அதை ஒரு யுக்தியால் ஜெயிப்போம், அதுதான் சதுரங்க பந்தம். கமலபந்தம் என்ன மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் தேவை. ஏன்னா பெண்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நினைப்போம். அதுவும் நம்முடைய எதிர்காலத்தை பற்றி அச்சம் கூட சில சமயம் படுவோம். ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு 2 பேருக்குமே உண்டு, ஆண்கள் பெண்கள். அப்படி ஸ்ட்ரெஸ் நம்ம மனசு இலகுவாக மாறி நன்மைகள் செய்யணும், இதமாக இருக்கணும்னா அதற்கு கமலபந்தம். அது மாதிரி த்விதநாத பந்தம், இப்படின்னு நிறைய பந்தங்களை ஒரே இது வாழகா இவர்கள் இங்கே எந்திர வடிவத்தில் வைத்திருக்கின்றார்கள். இல்லை எனக்கு 1, 2 தான் வேணும், கமலபந்தம் தான் வேணும், மென்டல் ப்ரெஷர் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஏதோ வேலையில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, குடும்பத்தில் குழப்பம், அதுக்கெலாம் அந்த கமலபந்தம் கண்ணில் படுற மாதிரி வச்சு பூஜை செய்யுங்கள். இதில் இருக்கும் இந்த சித்திர கவியையும் சொல்லணும். சொல்லி மனமாற பூஜை செய்தீர்கள் என்றால், இதெல்லாம் வாரண்டியோட சொல்லிட்டார் யாரு? நம்ம பாம்பன் சுவாமிகள். அவர் சொன்னதெல்லாம் பொய்க்காது. நம்பிக்கை வைத்து இதையெல்லாம் பாராயணம் செய்தால் கண்டிப்பாக பலனுண்டு. இதெல்லாம் ரொம்பவே இது அழகாக கிடைக்குது. இது வந்து அப்படியே கன்சாலிடேட்டடாக எல்லாமே இருக்குது, அழகாக கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்கி பயன்பெறணும். இங்கே திருவான்மியூர் பாம்பன் சுவாமிகள் ஆலயத்தில் மயூர வாகன சேவனம் அப்படின்ற ஒரு சேவை ஆண்டுதோறும் நடக்கும். அதனுடைய தாத்பரியம் என்னென்னா, சுவாமிகளுக்கு கணுக்கால ஃப்ராக்சர் ஆகி 70 வயசுக்கு மேலே ஆப்ரேஷன்லாம் பண்ணால் கூட ரொம்ப கால் அந்த எலும்புலாம் ரொம்ப வயசானவங்களுக்கு இதுக்கப்புறம் கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் அவர் அருளி செய்த சண்முக கவசம் அவருக்கே மருந்தா மாறிச்சு. அவருடைய சீடர்கள் எல்லாம் சண்முக கவசத்தை விடாம பாட, அங்க வேல் வந்து அவருடைய காலுக்கு அறுவை சிகிச்சை செய்தது. அப்ப மயில் வந்து நடனம் ஆடியதான். ஏன்னா வலிக்கும்ல, அனஸ்தீஷியாலாம் கொடுக்கலல்ல, லோக்கல் அனஸ்தீஷியா, ஜென்ரல் அனஸ்தீஷியா மாதிரி மயக்கத்தை கொடுக்க மயில் வந்து அவருக்கு அப்படியே டான்ஸ் ஆடிச்சான். அந்த வேல் வந்து அவருடைய காலில் இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை செய்து எலும்பை சரி செய்தார்கள். அப்போ ஒரு வலி இருக்கக்கூடாது, ஒரு பயம் இருக்கக்கூடாதுன்னு பக்கத்துலேயே முருகன் குழந்தை மாதிரி வந்து பாம்பன் சுவாமிகள் பக்கத்தில் படுத்துனார். ஒரு தாய் பக்கத்தில் எப்படி அந்த பிறந்த குழந்தை படுக்குமோ அது மாதிரி இந்த அழகான சித்திரம் நம்ம பாம்பன் சுவாமிகள் கோயிலில் உண்டு. அப்படிதானே ஒரு சேய்க்கடவுளாக நம்ம கூட இரு முருகான்னு கேட்குறோம். முருகன் கிட்ட மட்டும் ஆயுதங்கள் அழிப்பதற்கல்ல. ஏன்னா முருகன் வந்து சூரபத்மனை அழிக்கலை. அவ்வளவு கொடிய சூரபத்மனை வேல், ஞானம் இல்லையா, வேல்ன்றது ஒரு ஞானத்தின் அறிகுறி. ஞானம் கொண்டு சேவலாகவும் மயிலாகவும் தான் மாற்றினான். மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்றே அப்படின்னு தான் அருணகிரியார் பாடுறார். அப்ப அதாவது இந்த சூரபத்மன் வந்து மாறினான். முருகனுடைய கருணையால் மாறினது மட்டும் இல்ல, முருகனுக்கே சேவை பண்ணான். சேவை பண்றது மட்டும் இல்ல, அவனையுமே நம்ம வழிபாடு பண்றோமே, அவன் தானே மயில். அப்ப முருகன் எதிரிய கூட வணங்கத்தக்க ஒருவராக மாற்றுகின்றான் என்றால் முருகனுக்கு வேலும் ஆயுதங்களும் எதிரிகளை அழிப்பதற்கல்ல. அப்ப எதுக்கு? அதெல்லாம் முருகனுக்கு ஒரு அலங்காரம், அணிகலன்களாம். அதனால அவருக்கு என்று முருகனால் திருவருள் நம்முடைய சென்னை GHல ஒரு அருள் கிடைத்ததல்லவா, அவருடைய கால் அறுவை சிகிச்சை நடந்தது இல்லையா, அந்த தினத்தை நினைவு கொண்டு அதை கொண்டு அவர்கள் எல்லா ஆயுதங்களையும் வழிபாடு செய்வார்கள். நம்ம ஊர்ல தான் ஆயுத பூஜையும் நடக்கும். ஏன்னா எல்லாமே வழிபாடு பொருள் அப்படின்றதுல நம்பிக்கை உண்டு. அப்படி எல்லா வஜ்ரம் முருகன் கிட்ட இருக்கிறது வேல் மாதிரி வஜ்ராயுதம்னும் உண்டு. அப்படி வஜ்ராயுதம், சூலம், வேல், சேவல் கொடி அப்படி இருக்கக்கூடிய
எதெல்லாம் மயூர வாகன சேவனம் அதில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள்னு தப்பா சொல்லிட்டேன், அப்படி சொல்லக்கூடாது, முருகன் கிட்ட அணிகலன்கள் அது எல்லாமே இருக்கு. இப்படி நிறைய முருகன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இங்க இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க ரொம்பவே அழகா வேலும் மயிலும் ஓம் அப்படின்ற பிரணவத்தோட இருக்கக்கூடிய ஒரு அழகான விளக்கு. இன்னொரு விளக்கும் நான் பார்த்து ரொம்ப வியந்தேன். அது என்னன்னா பழனி முருகன் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. முருகன் பூஜை, நம்ம கந்தசஷ்டி கொண்டாடுறோம், தைப்பூசம் வழிபாடு பண்றோம். இந்த சமயத்துலலாம் இப்படி ஒரு விளக்கு ஏற்றி பெரிய முருகன் திருவுருவ படத்தோட கொண்டாடினா என்ன ஒரு வைப்ரேஷன். இந்த அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், நம்ம வடக்கு மாட வீதி, நம்முடைய மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு அருகில், இங்கே வந்து இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு யூனிக்கான கலெக்ஷன் இருந்தது. சரி, ஆதன ஆன்மீகம் மூலமாக வந்திருக்கோம், எங்கள் நேயர்கள் யாராவது இதை பார்த்துட்டு ரொம்ப ஆர்வத்தோட, ஏன்னா நம்ம முருக பக்தர்கள் தான் நிறைய பேர் நம்ம அடிக்கடி சந்திப்போம், அப்படி வந்தாங்கன்னா ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு கேட்டோம். அவங்களும் ரொம்பவே சந்தோஷத்தோட இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து இங்கே வந்தீங்கன்னா தைப்பூசம் வரைக்கும், இப்போ வரப்போகிற தைப்பூசம் வரைக்கும் முருகன் சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு சிறிய பொருளாவது வாங்கி 1000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 10% 10% டிஸ்கவுண்ட் உங்களுக்காக தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன்ஸ், நீங்களும் வாங்குங்க. வழிபாட்டில் நம்ம எந்த அளவு, இப்போ ட்ரெஸ்ஸுன்னு இருந்தால் நம்ம ஒரு தடவை வாங்கினாலும் விடுறதில்ல, நமக்கு பிடிச்ச விஷயம் ஃபுட், ட்ரெஸ், இதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கோம். அது மாதிரி வழிபாட்டை கூட ரொம்ப கொண்டாட்டமாக முருகனை பல வடிவங்களில் பல அற்புத திருமேனிகளில் ரசித்து அவனை கொண்டாடி மகிழ்ந்தோம் என்றால் முருகனுக்கு கோலாகலன் அப்படின்ற ஒரு பெயர் உண்டு. அதனால வரப்போகின்ற தைப்பூசம் உங்களுடைய விண்ணப்பங்களை முருகப்பெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றுவான். அதனால நீங்க இங்க வந்து இந்த அற்புதமான கலெக்ஷன்ஸ் பார்த்து எது பிடிக்குதோ வாங்கி பயன்பெறுங்கள் அப்படின்னு கேட்குறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.